மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் முதல்வர் அவர்களுக்கு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த பதிவை இடுகிறேன். என்னென்னா, நாம் கடந்த 5 கால ஆட்சியில் இருந்த பள்ளி கல்வித்துறையில் இருந்த ஊழலை நாம் வெளியெடுத்து அதையே சரி செஞ்சுருக்கோம். எப்படின்னா, நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்களுக்கு நம்ம எந்த இடைத்தரகர் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான ரெனோவேஷன்ஸ் அண்டு ரினியூவல்ஸ் அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் என்னவோ அதை இடைத்தரகர் இல்லாமல் நம்ம கொடுக்குற நியாயம். அதாவது என்ன காரணம்னா, இன்றைக்கி 8 கோடி மக்கள் இருக்கிற இதில் 5.5 கோடி மக்கள் வாக்காளர்களாக இருக்காங்க. அதில் வாக்காளர்கள் தவிர்த்து இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் படிக்கிறாங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் கல்வியை அவ்வளவு சீரும் சிறப்புமாக கொடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம ஒரு கவர்மெண்ட்னுடைய ஸ்காலர்ஷிப்போடையும் தனியார் பள்ளிகள் இயங்கி கொண்டு இருக்குது. அதை விட டைரக்டாக தனியார் பள்ளிகளும் இயங்கி கொண்டு இருக்குது. அது நல்ல விஷயம். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவினுடைய கடைசியில் ஒரு வீடியோ நான் போடுறேன். கடைசி 5 ஆள ஆட்சியில் கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய அவல நிலையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். தயவு செஞ்சு நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். மக்களே, இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம்னா, ஒரு தொடக்கப்பள்ளியில் இன்றைக்கி நாங்கள் போய் எங்கள் தலைவரினுடைய பிறந்த நிலாவுக்காக ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்காக நாங்கள் போயிருக்கோம். அங்கே அவலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியல. அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு ஒரு 40 டேஸ் தான் ஆயிருக்கு, 40 நாட்கள். அவங்க இந்த தப்பை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, கடந்த 5 கால ஆட்சியில் கண்டு கொள்ளாமல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஈக்குவலண்ட் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு வரணும்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்களுடைய தரம் உயர்த்தணும். அதுக்கு உண்டான எவிடன்ஸை நான் இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் பதிவிடுறேன். என்ன காரணம்னா, இதையை நிறைய ஷேர் பண்ணுங்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்ணில் படணும். முக்கியமாக நம்ம முதலமைச்சர் கண்ணில் இது கண்டிப்பாக படணும். என்ன காரணம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணுங்கிறது தெரியும். அப்போனா தான் இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கரெக்ட். அது நம்மளால் இருக்கிற பப்ளிக் செக்டரில் தனியார் மயமும் தேவை அப்படிங்கிற ஒரு இதுக்காக நமக்கு தரமான கல்வி வேணுங்கிறதுக்காக நம்ம அதே தரமான கல்வியை நம்மளால் கவர்மெண்ட்லேயும் கொண்டு வர முடியுங்கிறத படிப்படியாக நம்ம கொண்டு வந்தால் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்களுடைய ஆதிக்கத்தை நம்ம குறைக்க முடியும். தயவு செஞ்சு நான் இந்த வீடியோனோட கடைசியில் அதை பதிவிடுறேன். அந்த ஸ்கூலில் அதாவது இது ஆரம்ப பள்ளியினுடைய அவலநிலை. ஒவ்வொரு ஸ்கூலினுடைய அவலநிலை என்னென்னு நம்ம பார்க்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகளை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்த மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த பள்ளியில் குழந்தைகளை கீழே தரையில் அவங்க வேக விட்டு அவங்க உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் இதே ப்ரைவேட் ஸ்கூலில் ஏன் இப்போ காசு போனாலும் பரவாயில்ல, அவன் சம்பாதிக்கிறதுல அவன் சாப்பிட்றானோ இல்லையோ, அவன் குழந்தைங்களுடைய பார்க்குறானோ இல்லையா, அந்த படிப்பு செலவு மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சம்பாதிக்கிற மொத்த பணமும் படிப்பு செலவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அவல நிலையை மாற்றணும். தயவு செய்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளையும் நாம் தரம் உயர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதிகப்படியாக இதை ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு மக்களே.